கோவை வெள்ளியங்கிரி மலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலையேறி சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்கள். பாலவேல், கோவை வெள்ளியங்கிரி மலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக விளங்கும் வெள்ளியங்கிரி மலை இமயமலையின் உள்ள கைலாயத்துக்கு இணையாக ஆன்மீக அதிர்வுகளை கொண்டதாக கருதப்படுகிறது. இதனால் தென் கைலாயம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது. இந்த மலைக்கு ஆண்டுதோறும் மார்ச் முதல் மே மாதம் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். சித்ரா பௌர்ணமி தினமான இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவைக்கு வருகை தந்து அடிவாரமான பூண்டி கோவிலில் வழிபாடு நடத்தி பின்னர் தென்னாடுடைய சிவனை போற்றி என முழக்கமிட்டு பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். வெள்ளியங்கிரி மலையில் உள்ள 7 மலையை கடந்து செல்வது என்பது மிகவும் சவாலான ஒரு ஆன்மீக பயணமாக, குறிப்பாக செங்குத்தான மலைப்பகுதியாக கடந்து 7வது மலையில் குகைக்குள் உள்ள சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்வது சிவபெருமானை தரிசிப்பது தனிச்சிறப்பாகும். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மலை உச்சியில் நிலவிய இதமான வானிலை பக்தர்கள் விடிய விடிய மலையேறி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வருகை அதிகரித்து தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கின்றனர். வனப்பகுதிக்குள் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்க தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் பக்தர்களின் வசதிக்காக தன்னார்வர்கள் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கி வருகின்றனர். பாலவே, தொடர்ந்து விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.